தாருமே ஆத்ம பாரமே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆற்றை தேடியே ஓடி ஓடி உழைப்பேன். திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன். திறப்பின் வாசலில் தினமும் நிற்கின்றேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கின்றேன். சுவரை அடைக்க நான் தினமும் ஜெபிக்கிறேன். பாடுவோமா? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பேன். அலைந்து திரிகின்ற ஆத்தை தேடிய ஓடி ஓடி உழைப்பேன். தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே. நான் சொன்ன ஏற்கனவே கிளைமேக்ஸ் கடைசியில் வந்துடும். விவிலிய வரலாறு நான் சொல்ல போகிறது. விவிலிய வரலாறு அப்படியே எந்தெந்த காலகட்டங்களில் எந்தெந்த புத்தகங்கள் எழுதினாங்க, அந்தந்த காலகட்டங்களில் நடந்த ஒரு முக்கியமான சில சம்பவங்கள். நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஆனால் நான் உங்களுக்காக கொஞ்சம் சுருக்கமாகவும் அதே நேரத்தில் எல்லாத்தையும் தெளிவாக நான் சொல்லிடுறேன். அப்போ அடுத்த முறை நீங்கள் விவிலியம் வாசிக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு பெரிய பிக்சர் இருக்கும். எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பிக்சர் இருக்கும். அதனால் விவிலிய வரலாறு என்பது மிகவும் அவசியம். நம்முடைய கத்தோலிக்க திரு அவையை பொறுத்த வரைக்கும் 3 தூண்கள் மிக மிக முக்கியம். 3 தூண்கள் மிக மிக முக்கியம். 1 அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், 2 இறை வார்த்தை திருவிவிலியம், 3 திருச்சபையின் போதனை, தி அஃபிஷியல் டீச்சிங்ஸ் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அல்லது மாஜிஸ்டேரியம் என்று சொல்வார்கள். இந்த 3 நமக்கு முக்கியம். யாருக்கு முக்கியம்? கேத்தலிக் சர்ச்சுக்கு முக்கியம் இல்லையா? என்னெல்லாம் முக்கியம்? அப்போஸ்தலிக்க பாரம்பரியம், அப்போஸ்டாலிக் ட்ரெடிஷன். நம்பர் 2 ஸ்கிரிப்சர், இறை வார்த்தை. நம்பர் 3 மாஜிஸ்டேரியம், திருச்சபையின் போதனை. சரியா? மற்ற சபைகள் என்ன சொல்லுவாங்க? எது முக்கியம்னு சொல்லுவாங்க? பைபிள் மட்டும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? பைபிள் மட்டும்னு சொல்லுவாங்க. நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏன் அப்படின்னா பைபிள் இஸ் கேத்தலிக். பைபிள் இஸ் கேத்தலிக். ஏனென்றால் பைபிளை இந்த உலகத்திற்கு கொடுத்தது கத்தோலிக்க திரு அவை. பைபிளை இந்த உலகத்திற்கு கொடுத்தது கத்தோலிக்க திரு அவை. அதுதான் கன்க்ளூஷன். இப்போ அதை நோக்கி தான் இப்போ நம்ம பயணம் பண்ண போகிறோம். கொஞ்சம் விலாவாரியாக இது நான் நிறைய கிளாஸ்க்காக நான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸு, ஆனால் நான் உங்களுக்கு இதை சுருக்கமாக கொடுக்குறேன். சரியா? அதனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும். திருவிவிலியத்தில் காணப்படுகிற அந்த முதல் தொடக்க நூல் படைப்பு வரலாற்று நிகழ்வுகளுக்கு முந்தைய நிகழ்வாக காணப்படுகிறது. இன் த பிகினிங், எப்போ அதுன்னு தெரியல, தொடக்கத்தில். அறிவியல் விஞ்ஞானிகளை கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இந்த அண்ட சராசரம் தொடங்கியது ஒரு மிகப்பெரிய வெடிக்கு பிறகு தொடங்கியதுன்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய வெடி, அது ஆங்கிலத்தில் அவங்க பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க. என்னது? பிக் பேங் தியரி. ஒரு மிகப்பெரிய வெடி. அதில் நிறைய கேள்விகள் இருக்குது நமக்கு. ஒரு அண்ட சராசரம் எப்படி துவங்கும் அப்படின்னா அறிவியல் விஞ்ஞானிகள் நாத்திக பார்வையிலிருந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கரு இருந்தது, இட் இஸ் கால்டு காட் பார்ட்டிக்கல், அல்லது ஒரு சக்தி இருந்தது, அந்த கரு வெடித்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த கரு என்ன ஆயிடுச்சா? வெடிச்சிருச்சு. அந்த கரு வெடித்ததுனால அதில் ஏற்பட்ட துகள்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கோள்களாகவும், அந்த நெருப்பு கங்குகள்லாம் வெடித்து சிதறியதெல்லாம் நட்சத்திரங்களாக உருமாறியது. அந்த வெடிப்புனால அண்ட சராசரம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. இதுவே இந்த அண்ட சராசரத்தின் துவக்கத்திற்கான கருத்தியல் என்று நாத்திகர்கள் முன்வைக்கிறாங்க. குறிப்பாக நாத்திக விஞ்ஞானிகள். ஏனென்றால் கடவுள் நம்பிக்கை உள்ள விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க இல்லையா?
நாத்திக விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி தாங்க உலகம் தோன்றுச்சு, ஒன்றும் இல்லாமலேருந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம கேள்வி கேட்போம் இல்லையா, இந்த லைட் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்குறோம், அப்போ இதை யாரோ உருவாக்குன ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, கரெக்டுங்களா? அப்புறம் இந்த சுரூபம் பார்க்குறோம், இதை யாரோ உருவாக்குனவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க. இந்த மைக் பார்க்குறோம், யாரோ உருவாக்குனவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க இல்லையா. யாரோ இதை உருவாக்கி இருக்கிறார்கள். உருவாக்காமல் இந்த பொருள் வரலை. அப்போ இந்த அண்ட சராசரம் மட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் இல்லாமலேருந்து வந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ யாரோ உருவாக்குனாங்கன்றதை அவங்க ஏற்றுக்கல. அப்போ நம்மளை மாதிரி கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் என்ன சொல்கிறோம், இல்லை, எல்லாவற்றிற்கும் உருவாக்குபவர் என்று ஒருவர் இருக்கிறார். ஆகவே இந்த அண்ட சராசரத்திற்கும் உருவாக்குபவர் என்று ஒருவர் இருக்கிறார். இதை விஞ்ஞானபூர்வமாக ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, நேற்று சில பேர்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். ஒரு ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஒரு பேராசிரியர், அவர் பேர் ஜான் லெனக்ஸ். அவர் பேர் ஜான் லெனக்ஸ். அவர் ஒரு கணிதவியல் பேராசிரியர். அவர் கணிதத்தை கொண்டு கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். எதை வச்சு? மேக்ஸ் வச்சு எதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு? கடவுள் இருக்கிறாருன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். நீங்கள் போய் யூடியூப்பில் பார்க்கலாம், அவருடைய டாக்ஸ் நிறைய இருக்குது. ஜான் லெனக்ஸ் அவர் பேர், சரியா? அது மட்டும் இல்லை, மிச்சியோ காக்குன்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். இப்போ மிச்சியோ காக்கு, அவர் ஒரு ஜப்பானிய விஞ்ஞானி, அமெரிக்காவில் செட்டில் ஆனவர். அவரும் தன்னுடைய பல ஆராய்ச்சிகளின் மூலமாக கடவுள் இருக்கிறார் என்பதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்து காட்டியிருக்கிறார். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நிறைய விஞ்ஞானிகள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஐசக் நியூட்டன் இல்லையா, தாமஸ் ஆல்வா எடிசன், இவங்க எல்லாமே. ஐன்ஸ்டைனும் இறுதி நாட்களிலே கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவே மரித்தார். முதல்ல அவர் ஆரம்பிக்கும் போது ஆத்திகராக இருந்தார், பிறகு நாத்திகராக இருந்தார், பிறகு ஆத்திகராக மாறிவிட்டார். அப்போ படைப்பு என்பது இறைவனால் உருவாக்கப்பட்டது. இதற்கு விவிலியபூர்வமாக இருக்குதான் இருக்கு. தொடக்கத்திலே ஆண்டவர் இந்த உலகை படைத்தார் இருக்கு. அது எவ்வளவு நாட்கள் யாருக்கும் தெரியாது. கடவுளுடைய ஒரு நாள் என்பது மனிதருக்கு 1000 ஆண்டுகள்னு போட்டிருக்கு. அப்ப கடவுள் ஒரு நாள்ல இதை படைச்சார் அப்படின்னா அது ஒரு நாள் இல்லை இல்லையா? கடவுளுடைய ஒரு நாள் மனுஷனுக்கு எத்தனை வருஷம்? 1000 வருஷம் இல்லையா? அப்ப கடவுளுடைய 6 நாள் என்பது மனுஷனுக்கு எத்தனையோ 1000 வருஷம். அது சுருக்கி சொல்லிட முடியாது. ஆகவே உண்மையிலேயே இறைவன் படைத்தார் என்பதை நாம் மனப்பூர்வமாக நம்புகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். நம்முடைய இறை வார்த்தையும் அதை தான் ஆரம்பிக்குது. தொடக்கத்திலிருந்தே முதல்ல ஒளி உண்டாகுக. சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க வெடிச்சதுனால லைட் வந்துச்சு. எங்க அதை நாங்கள் பைபிளில் எப்போ எழுதி வச்சிட்டோங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆகவே நான் அறிவியல் பூர்வமாக உள்ள போகலை, பட் அறிவியல் விஞ்ஞானிகளும் கடவுள்தான் படைத்தார் என்பதை பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ படைப்பின் தொடக்கத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைத்தார் இல்லையா? எல்லாரையும் படைச்சிட்டு படைப்பினுடைய ஒரு சிகரமாக யாரை படைக்கிறாரு? மனிதர்களை படைக்கிறார். எப்படி படைக்கிறாராம்? தன் உருவிலும் தன் சாயலிலும். தொடக்க நூல் 2வது அதிகாரத்தில் இருக்கு. எப்படி படைச்சாரு? தன் உருவிலும் தன் சாயலிலும் படைத்தார். அப்ப நாம பெற்றிருக்கிற இந்த உரு யாருடைய உரு? சாயலை போன்றது. ஃபாதர், அப்ப கடவுள் எப்படி இருக்கிறார்? தந்தை மகன் தூயாவியா இருக்கிறார் இல்லையா? தந்தை மகன் தூயாவி. அப்ப அது நம்ம உடலிலும் வெளிப்படுகிறதா? ஆமா, வெளிப்படுது. ஆன்மா என்பது தந்தையின் அடையாளமாக, உடல் என்பது மகனின் அடையாளமாக, உயிர் அல்லது ஆவி என்பது பரிசுத்தாவியின் அடையாளமாக நம்முடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மூவொரு இறைவனை நம் உடலில் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் உன் உடல் தான் தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் அப்படின்னு 1 கொரிந்தியர் 6:19 அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. கடவுளை எங்கெங்கேயோ தேடுறீங்களே இல்லையா? ஒரு சித்தர் பாடல் கூட ஒன்று, அழகான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று. முட்டை முனமுனவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். கடவுள் உனக்குள்ள தான் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சித்தர் பாடல்னு சொல்லுது. ஆக நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் நம்மை அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைத்திருக்கிறார். அதனால தான்
இந்த உடலை யாராவது அழித்தால் நான் அவர்களை அழித்து விடுவேன். இருக்கா பைபிள்ல? 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் இந்த உடலை யாராவது அழித்தால், ஏன்? அவருடைய உரு, அவருடைய சாயல். இது பரிசுத்தாவியின் வீடு, இது பிசாசுடைய வீடு இல்ல, இல்லையா? அப்ப கடவுள் அவருடைய உருவில் நம்மை படைத்திருக்கிறார். அப்ப மூவொரு இறைவனை எங்கேயோ தேடிலாம் நீங்க போகாதீங்க, உள்ள போய் பாருங்க, இல்லையா? நம்மையே அவருடைய உருவில் அவருடைய சாயலில் தான் படைத்திருக்கிறார். அதனால தான் இதெல்லாம் அடையாளமா இருக்குது. ஆன்மா தந்தையின் அடையாளம், அது அழியவே அழியாது பாருங்க, அது அழியவே அழியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் ஆன்மாவை காத்துக்கொள். ஏன்? அப்ப இறுதி நாளில் ஆண்டவர் இந்த உடலை அழியா உடலா மாத்துறார், இந்த உயிரை அழியா உயிராக மாற்றி பரிசுத்தாவியை கொடுக்கிறார். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15:51 சொல்றாரு, நாம் யாருமே சாக மாட்டோம். 1 கொரிந்தியர் 15:51, 15 திருப்பி போட்டீங்கன்னா 51, அப்படிதான் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், இல்லையா? நாம் யாருமே சாக மாட்டோம், நாம் வேறு ஒரு உடல் பெறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அழியா உடல். அது என்ன உடல்? இது இந்த உடல் அழியாம இருக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஒரு மருந்து கொடுக்கிறார். என்ன மருந்து? இறைவார்த்தை என்னும் மருந்து மட்டும் இல்ல, நற்கருணை என்னும் மருந்து. அவருடைய உடலையே கொடுக்கிறார். அவருடைய உடலை கொடுத்து இந்த அழிந்து போகிற உடலை என்னவா மாத்துறாரு? அழியா உடலா மாத்துறார். அதனாலதான் புனித இஞ்ஞாசியார் சொல்றாரு, அந்தியோக்கியாவை சார்ந்த இஞ்ஞாசியார் சொல்றாரு, நற்கருணை என்பது அழியா வாழ்வுக்கான அருமருந்து, மெடிசின் ஆஃப் இம்மார்டாலிட்டி. நான் சொல்லல, யார் சொன்னது? புனித இஞ்ஞாசியார் சொல்றாரு. என்ன இஞ்ஞாசியார்? லோயலா இஞ்ஞாசியார் வேற, நான் சொல்றது அந்தியோக்கியா இஞ்ஞாசியார், யோவானுடைய சீடர், 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் சொல்றாரு, நற்கருணை என்பது அழியா வாழ்வுக்கான அருமருந்து. அப்ப நம்ம யாருமே சாக மாட்டோம், அப்புறம் எதுக்கு பயப்படணும்? எல்லாருக்கும் சாவு பயம், ஐயோ போயிடுவோமோன்னு, இல்லையா? நம்ம சாகவே மாட்டோம், கடவுள் பிள்ளைங்களா வாழ்ந்தா ஆமா நிலையான வாழ்வு உண்டு. அப்ப கடவுள் நம்மள அழியா வாழ்வுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறார், இல்லையா? ஐ திங்க் கொலோசியர் 1:16 இருக்கு. கொலோசியர் 1:16, நாம் அவரால் படைக்கப்பட்டோம், நாம் அவர் வழியாய் படைக்கப்பட்டோம், நாம் அவருக்காக படைக்கப்பட்டோம். எவ்வளவு அழகா இருக்குல்ல? எவ்வளவு அழகா இருக்கு வசனம். நாம் அவரால் படைக்கப்பட்டோம், அவர் வழியாய் படைக்கப்பட்டோம், அவருக்காக படைக்கப்பட்டோம், இல்லையா? நாம் நமக்காக படைக்கப்படலை. நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம்னா கொஞ்சம் சுயநலமா ஆயிடுறோம். ஆனா நம்ம படைக்கப்பட்டது நோக்கமே அவருக்காக தான். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் வாழ்வதும் இயேசுவுக்காக, மரிப்பதும் இயேசுவுக்காக. பார்த்தீங்களா? நம்ம ஒன்றும் நமக்காக வாழலை. யாருக்காக வாழ்றோம்? இயேசுக்காக வாழ்றோம். இறந்து போறது அவருக்காக, ஏன்னா நமக்கு மறுபடியும் வாழ்வு கொடுக்கிறார் அவர், இல்லையா? ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு. நம்ம தான் அதை சோகமாக்கிடுறோம், போராடி சண்டை போட்டு பொறாமப்பட்டு சொத்து பண ஆசை, இல்லையா, எல்லா ஆசையும் வச்சு நம்ம தான் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை கெடுத்துக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை மகிழ்ச்சியாக தான் படைச்சிருக்கிறாரு, மகிழ்ச்சியாக வாழத்தான் படைச்சிருக்கிறார். சரி, அப்போ ஆதாம் ஏவாளை படைச்சார். அவங்க ஒரு பாவம் செய்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அது ஒரு மிகப்பெரிய பாவம். சாத்தான் அவர்களை ஏமாற்றுகிறான். சாத்தான் என்பது இங்கு பாம்பு வடிவில் காட்டப்படுகிறது. பாம்பு சாத்தான் இல்லை, இல்லையா? பாம்பு வடிவில் சாத்தான் காட்டப்படுகிறது. ஏன்னா எகிப்தில் அவங்க பாம்பை வழிபட்டாங்க, அதனால அவங்க சாத்தானா எதை பார்த்தாங்க? பாம்பை பார்த்தாங்க, இல்லையா? அதனால பாம்பு எல்லாமே சாத்தான் இல்லை, பாம்பு கிட்ட இருந்து மெடிசன்லாம் எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ சாத்தான் அவனை ஏவாளை வஞ்சிக்கிறது. அவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுகிறார்கள். அந்த இல்லையா, அந்த அழியா தோட்டத்திலிருந்து, அந்த அற்புதமான வாழ்வழிக்கிற தோட்டத்திலிருந்து ஆண்டவர் அவங்கள விரட்டி அடிக்கிறார். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல அவங்கள படைச்சப்போ பாருங்களேன், அவங்கள அழியணும்னு படைக்கவே இல்லை ஆண்டவர். ஆண்டவர் சாவை உருவாக்கவே இல்லை, இல்லையா? ஆண்டவர் சாவை உருவாக்கவில்லை, சாவை உருவாக்கியது சாத்தான், இல்லையா? சாத்தானோட கை கோர்த்ததுனால நமக்கும் வந்துருச்சு. அதனால தான் அது ஜென்ம பாவம்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம உடம்புல இன்னும் சாவு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த சாவை அழிக்கத்தான் இயேசு வரார், அந்த சாவை அழிக்க தான் மறுபடியும் இயேசு வரார். சரிங்களா? He is restoring the promises of the Garden of Eden. அந்த ஏதேன் தோட்டத்தினுடைய வாக்குறுதிகளை மறுபடியும் மீட்டெடுப்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். அதனால விரட்டி அடிக்கிறாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. யாரு? காயின், ஆபேல். அப்புறமா ஒரு பிள்ளை பிறக்கிறான், அவன் பேர் எப்பேத்து. ஓகே, ஸோ 2 பிள்ளை.
மன்னிக்கவும், சேத்து. அவன் வந்து நோவாவோட பிள்ளைங்க, சேத்து. ஸோ 2 பிள்ளைங்க காயின் ஆபேல். அதில் காயின் ஆபேலை கொன்று விடுகிறான். காயின் இன்னொரு இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் என்னை கொல்லாதபடி பார்த்துக்குங்க ஆண்டவரே சொல்கிறார். உன் மேலே நான் முத்திரை போட்டிருக்கேன், உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க இல்லையா? இப்போ கேள்வி வரும், ஃபாதர் அவங்களெல்லாம் யார் படைச்சா? ஒன்றும் இல்லை, முதல்ல ஆதாம் ஏவாளை படைச்சாரு. அவங்கள படைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா இடங்களிலும் மனிதர்களை ஆண்டவர் படைத்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எடுத்த உடனே ஐயோ அவங்கள யார் படைச்சா அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க. முதல்ல யார் படைச்சா? ஆதாம் ஏவாளை தான் முதல்ல படைச்சாரு. அதற்கு பிறகு உலகம் எங்கும் ஆண்டவர் மனிதர்களை படைத்தார். ஓகேவா? அதனால அதில் குழப்பம் வேண்டாம். ஏன்னா சில பேருக்கு அதில் ஒரு குழப்பம் இருக்கு. சரி, அதற்கு பிறகு வரலாறு சொல்கிறது. நான் ரொம்ப டீட்டெயிலாக போகக்கூடாது. லாமேக்கு என்பவருக்கு நோவா என்பவர் பிறக்கிறார். நோவா காலத்து பாவத்தை ஆண்டவர் அறிவார். ஆண்டவர் இந்த உலகத்தையே பரிசுத்தமாக்குறார். தண்ணியால கழுவுறார். உலகத்தில் இருக்கிற அழுக்கு எப்படி கழுவுறாரு? தண்ணியால கழுவுறார். நேற்று நான் சொன்னவர் ஞாபகம் இருக்கா? எசேக்கியேல் 36:26, உங்கள் மீது தூய நீரை தெளித்து உங்களை எல்லா அழுக்கிலிருந்தும் நான் உங்களை கழுவுவேன். எசேக்கியேல் 36:26 இல்ல? அதே மாதிரி இந்த உலகத்தில் அழுக்கு பெருகிருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணாரு? தண்ணியால இந்த உலகத்தை கழுவுகிறார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பைபிள். தண்ணியால கழுவி சுத்தமாக்குறாரு. நோவாவையும் அவரை சார்ந்தவர்களையும் சில மிருகங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து இந்த உயிரினத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு அவருக்கு 3 பிள்ளைங்க, சேம், காம், எப்பேத்து. சேம், காம், எப்பேத்து. ஓகே, இதுல நிறைய வம்சாவழி இருக்கு. அதுக்கு நான் சார்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட முடியாது இல்லையா? சேம் வழி வந்தவங்க யாரு, காமுக்கு வழி வந்தவங்க யாரு, எப்பேத்துக்கு வழி வந்தவங்க யாருன்னா சார்ட் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் காட்டணும், அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் அதுக்குள்ளே போகாமல் நேராக சேமுடைய வழி வந்த தெராகுக்கு போயிடுறேன். நான் நேராக சேமுடைய வழி வந்த தெராகு. அந்த தெராகுனுடைய புள்ள அபிராம். ஆபிரகாம் இல்லை, அபிராம் இல்லையா? அதுக்கப்புறம் ஆரன் ஒருத்தர் இருக்கார். ஆரோன் இல்லை, ஆரனுடைய புதல்வன் தான் யாரு? லோத். ஓகே, சோ அபிராம், ஆரனுடைய பையன் லோத். அப்ப லோத்துக்கு ஆபிராம் யார் வேணும்? என்ன வேணும்? சரி, கசின் இங்கிலீஷ்ல சொல்லிடலாம் ஈஸியா. இவர் கசின், அபிராம் வந்து பெரியப்பாவோ சித்தப்பாவோ. ஓகே, குட். அடுத்தது நல்லா கவனிங்க. இப்போ இந்த வழி வந்தவங்க இருக்காங்கல்ல, இதில் யாரெல்லாம் எந்தெந்த இனங்களாக மாறினாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் வரலாறுல. சேம்ல இருந்து பிறந்த முதல் எலாம் என்பவனிடமிருந்து எலாமியர்கள் உருவாகினார்கள். இது தொடக்க நூல் 10வது அதிகாரம் 22வது வசனத்தில் இது இருக்கு. எலாமியர்கள். அசூர், அவருடைய 2வது புள்ள அசூர்லேருந்து உருவானவங்க தான் அசிரியர்கள். யாரு? அசிரியர்கள். அதுக்கடுத்து 3வது அற்பகசாதுலேருந்து உருவானவர் தான் தெராகு கிட்ட இருந்து வந்தவர் தான் அபிராம். அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தான் எபிரேயர்கள், இஸ்ரேலர்கள். ஓகேவா? 4வது புள்ள லூது, அவங்க கிட்ட இருந்து வந்தவங்க தான் அனத்தோலியா மக்கள். அதுக்கடுத்து 5வது புள்ள அவர் பேர் ஆராம், அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் அரமேயர்கள். அங்கிருந்து தான் மொழி அரமேயக் மொழி, இயேசு பேசின மொழி அதுலேருந்து தான் வருது. எந்தெந்த இனம் வருதுன்னு கூட இதிலே சொல்லிடலாம் நம்ம. அதுக்கடுத்தது 2வது புள்ள காம், அவருடைய முதல் மகன் கூசு, அவர்கிட்ட இருந்து வந்தவங்க குசியர்கள், அவங்க தான் ஆப்பிரிக்கர்கள். அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் ஆப்பிரிக்க நாடு முழுவதும் பரவுனாங்க. அதுக்கப்புறம் அவருடைய 2வது பிள்ளையோட பேர் எகிப்து. யாரோட பிள்ளை? காமுடைய 2வது பிள்ளை பேர் என்ன? எகிப்து. அவங்ககிட்ட இருந்து வந்தவங்க தான் எகிப்தியர்கள். பாருங்க. அதுக்கப்புறம் 3வது பிள்ளை பூற்று, அவங்ககிட்ட இருந்து வந்தவர் தான் லிபியர்கள், சிரியர்கள். இப்போ இருக்கிறாங்களா சிரியாவில் அந்த பகுதிகள்லாம் இல்லையா? அதுக்கு அடுத்து வர புள்ள பேர் கானானுடைய பிள்ளைங்க தான் கானானியர்கள், இத்தியர்கள், எபூசியர்கள், சமாரியர்கள். எல்லாம் எங்கேருந்து வராங்க? கானான். அமோரியர்கள். இவங்க எல்லாருமே கானான் பிள்ளைங்க. இப்போ இந்த உலகம் ஃபுல்லாக பரவுனது இவங்க கிட்ட இருந்தால் பரவிருக்காங்க. அதுக்கு அடுத்தது எப்பேத்தினுடைய பிள்ளைங்க பாருங்க. ஒருத்தர் பேர் கோமேர், இன்னொருத்தர் பேர் மாசாகு, இன்னொருத்தர் பேர் மாதாய், இன்னொருத்தர் பேர் யாவான், இன்னொருத்தர் பேர் தாபால், மெசேக்கு, தீராசு. இவங்க கிட்ட இருந்து போனவங்க தான் ஐரோப்பா, இந்தியா, சீனா பகுதிகளை நிரப்பினார்கள்.
உலகம் ஃபுல்லாக போகிறாங்க இல்லையா? இது உங்களுடைய ஒரு பார்வைக்காக நான் சொல்லியிருக்கிறேன். ரெண்டாவது, தொடக்க நூல் 10:25. அப்போ தான் இவங்க எல்லாம் ஒத்துமையாக தான் இருந்திருக்கிறாங்க. அப்போ பெலேகுன்னு ஒரு பையன் இருக்கிறான். பெலேகு என்கிற பையனுடைய அவனுடைய பேர் என்ன தெரியுமா அர்த்தம்? குழப்பம்னு அர்த்தம். அவன் பேர் என்னது? குழப்பம். அவங்க என்ன கட்டுறாங்க? பாபேல் கோபுரம் கட்டுறாங்க. இந்த பாபேல் கோபுரம் என்கிற அதனுடைய எபிரேய சொல் பலால். என்னது? பலால். பலால் என்றால் குழப்பம். பெலேகு என்றாலும் குழப்பம் அல்லது பிரித்தல் என்று பொருள். அவன் காலத்துல தான் மக்கள் ஆணவம் கொள்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் ஆணவம் கொள்கிறார்களோ கடவுள் அவர்களை தாழ்த்துகிறார். அப்படிதான் ஆண்டவர் ஒரு அழகான தேவதூதனை படைச்சார் இல்லையா? அவன் பேர் விடியலின் நட்சத்திரம். அவன் பேர் விடியலின் நட்சத்திரம். தேவதூதர்களிலே மிக உயர்ந்த இடத்திற்கு ஆண்டவர் அவனை வச்சார். தொடக்க நூல் 14:12. மன்னிக்கும், எசாயா 14:12 இல்லையா? அவனுக்கு ஆணவம். என்ன ஆணவம்? ஆண்டவருடைய அரியணையில் போய் உட்காரணும்னு ஆணவம். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவனை பாதாளத்தில் வீழ்த்துறாரு. அதே மாதிரி மனுஷங்களுக்கும் கொஞ்சம் அறிவு வந்தவொடனே என்ன வந்துருச்சு? ஆணவம் வந்துருச்சு. பார்த்துருக்கீங்களே, சில பேர் பணம் காசு சம்பாதிச்சோன்னு ஆணவம் வந்துடும் இல்லை? கொஞ்சம் படித்த உடனே சில பேருக்கு ஆணவம் வரும். பார்த்துருக்குறீங்களா இல்லையா? அப்போ ஆணவம் வந்தால் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? 4 தட்டு தட்டுவார். அப்போ தான் இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் மக்கள் மொழிகளாக பிரிந்து காணப்படுகிறார்கள். இதுதான் அந்த காலகட்டம். ஓகே, இது எல்லாமே வரலாற்று ஆண்டு குறிப்பிடப்படாத நாட்களில் நடந்த நிகழ்வுகள். சரிதான்? புரியுதுங்களா? அதற்கு பிறகுதான் வரலாற்றுக்குள்ள இதுவரைக்கும் ரெக்கார்டட் ஹிஸ்டரின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது வரையறுக்கப்பட்ட அல்லது பொறிக்கப்பட்ட அல்லது வரலாற்று ஆண்டுகளுக்குள் அடங்கிய வரலாறு இப்போ தான் துவங்குது. கிமு 2000 ஆரம்பிக்குது. 2000 இஸ்ரேலினுடைய மூதாதையர்களை பற்றிய ஒரு அழகான செய்தி தொடக்க நூல் 12வது அதிகாரத்தில் இது ஆரம்பிக்குது. எங்க முதல்ல ஆபிரகாம் கானான் நாட்டுக்கு வரார். ஆபிரகாம் அவங்க அப்பா வரமாட்டார், இவர் மட்டும்தான் வரார். லோத்து வரார், தெரியும் இல்லையா? லோத்து பசுமையாக இருக்கிற ஒரு இடத்தை பார்த்து அதை தேர்ந்தெடுப்பார். ஆபிரகாம் நீ எதை வேணா எடுத்துக்கப்பா, ஏன்னா பிள்ளைகிட்ட கொடுத்துடலாம் முதல்ல சாய்ஸை. நீ எந்த பக்கம் போகிற? அவர் சொல்ல அங்கே பசுமையாக இருக்காங்க, போகிறேன். அதான் சோதோம் கொமோரா. பார்க்குறதுக்கு எதெல்லாம் பசுமையாக இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் சோதோம் கொமோரா. கொஞ்சம் உஷாராக இருங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது ஃபாதர் அந்த பையன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஃபாதர், சோதோம் கொமோரா இல்லையா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு போயிடாதீங்க. ஸோ அவர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு அந்த பக்கம் போயிட்டார். ஓகே, இவர் வேறு பக்கம் போகிறார். ஸோ கானா நாட்டுக்குள்ளே வரார். அவருக்கு எப்படி அந்த பிள்ளைங்க பிறக்கிறாங்க, அந்த வழிபா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்குள்ளே நான் போகாமல் நேராக அவருடைய 2 பிள்ளைங்க ஈசாக்கு எல்லாம் உடனே குழம்புறீங்களே, ஈசாக்குன்னு உடனே குழப்புறாங்க எல்லாரும். ஈசாக்கு ரெபேக்காவை திருமணம் செய்கிறாரு. அவருக்கு பறக்கிற பசங்க யாரு? எசாவு, யாக்கோபு. ஸோ எசாவை ஏமாற்றி உரிமையை பறிக்கிறாரு. எசாவை அவனை கொலை செய்ய திட்டம் தீட்டுறாரு. யாக்கோபு ஓடிடுறாரு. எங்கே ஓடுறாரு? பெத்தவங்களே அனுப்பி வைக்கிறாங்க. லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா? அங்கே போனதுக்கப்புறம் அவர் ரேச்சலை அன்பு செய்கிறார். யார? ரேச்சலை திருமணம் செய்ய கேட்குறாரு. அப்பா பார்க்குறாரு, ஐயோ மூத்த பொண்ணை கட்டி கொடுக்காம இளைய பொண்ணை கட்டி கொடுக்கூடாது, இந்த பையன் இளைய பொண்ணை கேட்குறானே அப்படின்னு சொல்லி கப்புன்னு மாற்றி லேயாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. யார? லேயாவை கல்யாணம் பண்ணி வச்சிடுறார் இல்லையா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கதை. லேயாவை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது லேயா கூட வர ஒரு பணிப்பெண்ணோட பேர் சில்பா. அப்போ அவங்களும் அவங்களுக்கு மனைவி ஆகுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி மறுபடியும் 7 வருஷம் உழைச்சி யாரை கல்யாணம் பண்ணுறாரு? ராகேலை கல்யாணம் பண்ணுறாரு. ராகேலோட பணிப்பெண்ணோட பேர் பில்கா. நல்லா கவனிக்கணும், இந்த 4 பேருக்கு பிறந்தவங்க தான் 12 பிள்ளைங்க. ஹல்லேலூயா. வெறும் லேயாவுக்கும் ராகேலுக்கு மட்டும் இல்லை, பணிப்பெண்ணா வந்த சில்பாவுக்கும் பில்காவுக்கும் பிறந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து 4 பேருக்கும் சேர்ந்த பிள்ளைங்க தான் 12 பிள்ளைங்க. வெறும் ராகேலுக்கு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க யாக்கோபுக்கு ராகேலுக்கு மட்டும் பிறந்த பிள்ளைங்க இல்லை, இந்த 4 பேருக்கு அந்த லிஸ்ட் கொடுக்குறேன். முதல்ல லேயாவுக்கு தான் பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ராகேலுக்கு குழந்தை பிறக்கல. லேயாவுக்கு பிறந்த முதல் பிள்ளையோட பேர் ரூபன், 2வது சிமியோன், 3வது லேவி, 4வது இசக்கார், 5வது ராகேலுக்கு பிறக்கல. ராகேல் கோவிச்சுக்கிட்டா,
என்ன எனக்கு குழந்தையே இல்லை, சரி என் பணிப்பெண்ணை திருமணம் செய்து நீங்கள் எனக்கு குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லி பணிப்பெண் வழியாக பிறந்த 5வது பிள்ளை தான் தான். 6வது பிள்ளை மறுபடியும் பில்காவுக்கு பிறக்கிற பிள்ளை நப்தலி. அதுக்கப்புறமா மறுபடியும் 7வது சில்பாவுக்கு பிறக்குது. அங்கே நின்றுடுச்சு குழந்தை பாக்கியம் எங்கே லேயாவுக்கு. அதனால் அவங்க பணிப்பெண்ணை கொடுக்குறாங்க. அந்த பணிப்பெண்ணுக்கு பிறக்கிற சில்பாவுக்கு பிறக்கிற குழந்தை 7வது குழந்தை பேர் காத்து. 8வது பிள்ளையோட பேர் ஆசேர், பணிப்பெண்ணுக்கு பிறக்கிற பெண் ஆசேர். 9வது பிள்ளை யாரு? 9வது பிள்ளை தான் இசக்கார். 9வது பிள்ளை இசக்கார். நான் முன்னாடி சொல்லும்போது யூதா விட்டுட்டேன். 4வது பிள்ளை யூதா விட்டுட்டேன். சாரி, இசக்கார் 9வது பிள்ளை. அப்புறம் 10வது பிள்ளை செபுலோன்ற ஒரு 10வது பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு பிறகு நல்லா கவனிக்கணும், ராகேலுக்கு ஆண்டவர் குழந்தை, அதுதான் யோசேப்பு. ஹல்லேலூயா இல்லையா? ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் ராகேலுக்கு ஒரு குழந்தை கொடுக்குறாரு, யோசேப்பு. கடைசியாக ஒரு பிள்ளை எப்போ பிறக்கும் அப்படின்னா, ராகேல் அந்த குழந்தைய பெத்தெடுக்கும் போது இறந்து போயிடுறாங்க. அந்த பிள்ளையோட பேர் பெஞ்சமின். ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து 12. இதில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணோட பேர் தீனா. பொண்ணை லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க அந்த காலத்தில். ஸோ இந்த 12 பேரும் தான் 12 குலங்கள். கைகளை தட்டி ஒரு வாட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஆண்டவருடைய திட்டம் எங்கிருந்தோ வருது இல்லையா? சரி, இப்போ வந்துருச்சு. இப்போ யோசேப்பு என்ன பண்ணாருன்னு தெரியும். அவர் அங்கே அனுப்புனாங்க, அவர் போராடினார். அந்த கதையெல்லாம் உள்ள போனால் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். கடைசியில் அவர் பார்வோனுக்கு இணையாக உட்கார வைக்கிறாங்க இல்லையா? யோசேப்புக்கு 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஒரு குழந்தையோட பேர் மனாசே, இன்னொரு குழந்தையோட பேர் எப்ராயிம். மனாசேனா என்ன தெரியுமா? என்னுடைய துன்பங்களை எல்லாம் மறக்க வைத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்ராயிம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை பலுகி பெருக செய்தார் அப்படின்னு அர்த்தம். 2 குழந்தைங்கள அற்புதமாக கொடுக்குறாங்க ஆண்டவர். அப்போ இந்த 2 குழந்தைங்களும் பின்காலத்தில் இந்த 12 குலங்களில் சேர்ப்பாங்க. ஏன் சேர்க்குறாங்கன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். சரி, லேவி, இதனுடைய உங்களுக்கு விளக்கம் வேணும்னா லேவி புத்தகம் போய் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை 3வது அதிகாரத்திலையும் எண்ணிக்கை 18வது அதிகாரம் இணைச்சட்டம் 10வது அதிகாரத்தில் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் யோசேப்பு தொடக்க நூல் 48:5 இல்லையா? அவர் வழியாக யாக்கோபின் வழிமரபினர் எகிப்தில் அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். பிறகு அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க அவங்க எல்லாருமே. இந்த 12 குலம் அங்கே போய் அவங்க பிள்ளைங்க வழி வந்தவங்கலாம் போய் எங்கே செட்டில் ஆயிடுறாங்க? எகிப்தில் செட்டில் ஆயிடுறாங்க. அங்கே பிற்நாட்களிலே அவர்கள் அங்கேயே அடிமையாக்கப்படுகிறார்கள். இப்போ தான் விடுதலை பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ தான் என்ன ஸ்டார்ட் ஆகுது? விடுதலை பயணம். வெரி குட். எஸ், 1250. இப்போ நான் சொல்ல போகிற ஆண்டு 1250. கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 500 வருஷம் அங்கே அடிமையாக இருக்கிறாங்க இல்லையா? சும்மா இல்லை. இப்போ விடுதலை பயணம் 2வது அதிகாரம். மோசே பிறக்கிறார். யார் பிறக்கிறா? மோசே பிறக்கிறார். மோசே யாருடைய பிள்ளை அப்படின்னா, லேவியர் குலத்தை சார்ந்த அம்ராம் யோக்கபெத்து என்கிற தம்பதியருக்கு பிறக்கிறார். அவர் ஒரு லேவியர் குலத்தை சார்ந்தவர், குருக்கள் குலத்தை சார்ந்தவர். ஓகேங்களா? அம்ராம் யோக்கபெத்து என்கிற தம்பதிக்கு பிறக்கிறார். அண்ணன் ஆரோன், தம்பி மோசே. அண்ணன் ஆரோன், தம்பி மோசே. மோசே தான் தம்பி. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய 10 வாதைகள் வருகிறது. அப்புறம் எப்படியா கொண்டு வராரு. ஆனால் இஸ்ரவேல் மக்கள் ஒரு பாவம் பண்ணுறாங்க. என்ன ஆயிடுச்சு? அந்த நாட்டை வேவு பார்க்கறதுக்காக அனுப்புகிறாங்க. 12 குலத்திலேருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அந்த கானா நாட்டை வேவு பார்க்க அனுப்புகிறாங்க இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப வந்து மோசையிடம் பொய் சொல்லுகிறார்கள். அந்த நாடு அற்புதமான நாடு, ஆனால் இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். 2 பேரை தவிர, ஒன்று யோசுவா, இன்னொன்று காலேபு. யோசுவா காலேபு என்பவரை தவிர மற்ற எல்லாரும், ஐயோ அந்த நாடுக்கு போவேனா, அது ரொம்ப மோசமான நாடு, அங்கே எல்லாரும் நம்மளே விழுங்கிடுவாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் பயங்கர உயரமாக இருக்கிறோம், நம்ம வெட்டுக்குழி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு தப்பான செய்தியை சொன்ன உடனே ஆண்டவர் கோபிச்சுக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்த நாட்டை குறித்து நீங்கள் பொய் பேசியதால், நீங்கள் எத்தனை நாள் அந்த நாட்டை வேவு பார்த்தீங்க? 40 நாள் வேவு பார்த்தீங்கல்ல. ஒரு நாளுக்கு ஒரு ஆண்டு என்று 40 ஆண்டுகள் இந்த பாலைவனத்திலே சுத்துங்கடா. இதனால தான் சுத்த விட்டார். இதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சுத்த விட்டார். 20 வயசு மேலே இருக்கிற எவனுமே வாக்களிக்கப்பட்ட நாட்டை பார்க்க மாட்டீங்க, எல்லாம் செத்து போயிடுவீங்க. உங்கள் பிள்ளைங்க தான் அங்கே போவாங்க, ஆனால் அவங்களும் தண்டனை அனுபவிப்பாங்க, உங்களோட அலைவாங்க இந்த பாலைவனத்தில். ஆனால் அந்த பிள்ளைங்க போய் வாக்களிக்கப்பட்ட நாட்டை சேர்ந்துடும். ஆனால் நீங்கள் போய் சொன்னீங்கல்ல, அதனால்
நீங்கள் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஆனால் யோசுவாவும் காலேபும் அங்கே போவாங்க. யோசுவாவும் காலேபும் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போவாங்க. இதெல்லாம் எங்கே இருக்குது? எண்ணிக்கை 14வது அதிகாரத்தில் இருக்குது. எண்ணிக்கை 14வது அதிகாரத்தில் இந்த செய்தி இருக்குது. மோசே அவரும் சீனாய் மலையில் சட்டம் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு பிடித்த ஒரு மனிதராக இருக்கிறார். ஆண்டவரை முகமுகமாக பார்க்குறாரு, ஆண்டவர்கிட்ட பேசுகிறார், ஆண்டவருக்கு பிடிச்ச எல்லா காரியங்களையும் செய்கிறார். அவர் வழியாக தான் திருச்சட்ட நூல், லேவியர் புத்தகம் இருக்கா உங்களுக்கு? திருச்சட்ட நூல் கொடுக்கப்படுகிறது, இணைச்சட்ட நூல் கொடுக்கப்படுகிறது. யார் வழியா? மோசே வழியாக தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் மோசே ஒரு பாவம் பண்ணிட்டார் இல்லையா? 2 இடத்துல பாறையில் அடிக்க சொல்கிறாங்க. ஒன்று விடுதலை பயணம் 17, இன்னொன்று எண்ணிக்கை 20. விடுதலை பயணம் 17ங்கிறது ரபீதீம்னு ஒரு இடம். அங்கே ஒரு வாட்டி அடிப்பார், தண்ணி வரும், அவங்க எல்லாம் சந்தோஷமாயிடுவாங்க. 2வது வாட்டி காதேஸ்னு ஒரு இடத்துக்கு வருவாங்க, மறுபடியும் புலம்புவாங்க, தண்ணி கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், மோசே நீ பாறை இந்த வாட்டி அடிக்காத, பாறைக்கிட்ட பேசு, தண்ணி வரும் இல்லையா? ஏன்னா அந்த பாறை தான் இயேசுவான். நான் சொல்லலை. எங்கே தெரியுமா போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் போட்டிருக்கு, அந்த பாறை தான் இயேசு. அதனால தான் பாறையை 2 வாட்டி அடிக்கக்கூடாது, 1 வாட்டி தான் அடிக்கணும். ஏன்னா 1 வாட்டி தான் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். இது என்னுடைய வார்த்தை இல்லை. 1 கொரிந்தியர் 10:4 பவுலடிகளார் சொல்கிற வார்த்தை, இறை வார்த்தையில் சொல்லப்பட்ட வார்த்தை. அதனால தான் அப்போ போய் முதல் வாட்டி அடிச்சிட்ட ஓகே, 2வது வாட்டி போய் பாறைகிட்ட பேசுன்றாரு. இவர் ஆணவ மிகுதியால் அவருக்கு மனசில் நான் தான் மக்களை வழி நடத்திட்டு போகிறேங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? பாறையை 1 வாட்டி அடிக்கிறார், தண்ணி வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறாரு? 2வது வாட்டி அடிக்கிறார், தண்ணி வந்துருச்சு. அப்புறமா ஆண்டவர் சொல்றார், கம் டு மை ஆஃபீஸ். ஆண்டவர் சொல்றாரு, வா அப்படின்னு கூப்பிட்டு போய் சொன்னார், மோசே நீ உன் சகோதரன் நீங்கள்லாம் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போக மாட்டீங்க. என்னுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக நீ உன்னையே வெளிப்படுத்தினாய், ஆகவே நான் உன்னை தண்டிக்கிறேன். அதனால மோசே கூட வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே போக முடியல. அவர் நெபோ மலையிலேருந்து காட்டினார், பார்த்துக்கோ மோசே, அதான் நீங்கள் நம்ம மக்கள் போகிற நாடு, ஆனால் நீ அங்கே போக மாட்டேங்க, நீ உயிர் போயிடும். உனக்கு உயிர் போனவொன்னு அவரே புதைச்சிட்டார். யார்? ஆண்டவரே மோசையை புதைச்சார். அதனால் கொஞ்சம் தண்டனை கொடுத்துருப்பார் போல இருக்கு உத்தரகிற ஸ்தலத்தில். அதுக்கப்புறம் கொண்டு வந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே இறக்கிட்டார். எப்போ? தாபோர் மலையில் இல்லையா? அப்படின்னா அதுக்குள்ளேயும் அவரை கொண்டு வந்து சேர்த்துட்டார். ஓகே, வெரி குட். பிரியமானவர்களே, இதுதான் அந்த மக்கள் கானான் நாட்டை நோக்கி வந்த பயணம். வந்துட்டாங்க, கானான் நாட்டை கைப்பற்றி குடியேறுகிறார்கள். 1200 கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழித்து வந்து சேர்றாங்க. 1250லேருந்து ஒரு 50 வருஷம் கழித்து வந்து கானான் நாட்டுக்கு வராங்க. வந்ததுக்கப்புறம் யோசுவாவின் தலைமையிலே, யோசுவா யாரு? நுன் என்பவருடைய மகன். நுன் யாரு? அவங்க எப்ராயிம் இனத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? யோர்தான் கடப்பதற்கு முன்பாகவே, நல்லா கவனிக்கணும், யோர்தான் கடப்பதற்கு முன்பதாகவே ரூபன், காத்து, மனாசே குலத்தின் பாதி மக்கள் ஏற்கனவே நிலத்தை பெற்று விட்டார்கள். எங்க? மோவாபிய நிலம். யோர்தான் ஒரு நாடு இப்போ இருக்கு, ஜோர்டன் ஒரு நாடு. இப்போ நீங்கள் ஹோலிலேண்ட் போனீங்கன்னா ஜோர்டன் கூட்டு போய் தான் கூட்டு போவாங்க. ஜோர்டன் அந்த பகுதியை யாருக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க? தான், காத்து, மனாசே, மன்னிக்கும், ரூபன், காத்து, மனாசே, இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மனாசேல எல்லாரும் போல, மனாசேல பாதி மக்கள் மட்டும் அங்கே செட்டில் ஆகிறாங்க. எப்படி இஸ்ரவேல் மக்கள் செட்டில் ஆகலான்னு பாருங்கள். எல்லாமே இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. இப்போ தான் பைபிள் உருவாக போகுது இல்லையா? அதுக்கு அடுத்தது தான் கைப்பற்றிய பிறகு, கானானை கைப்பற்றிய பிறகு, நல்லா கவனிங்க, கானானை கைப்பற்றிய பிறகு யூதா அவங்களுக்கு மேற்கு இடம் கொடுக்குறாங்க. யூதா குலத்துக்கு மேற்கு. எப்ராயிம், மிச்சம் இருக்கிற மனாசே, இவங்க எல்லாருக்கும் அந்த பகுதியை கொடுக்குறாங்க, மேற்கு பகுதியில் கொடுக்குறாங்க. அது 16, 17வது அதிகாரத்தில் இருக்குது. யோசுவா 16, 17 இருக்குது. யோசுவா 18வது அதிகாரத்தில் பென்யமினுக்கு இடம் கொடுக்குறாங்க. பென்யமினுக்கு கொடுத்த இடம் தான் எருசலேம். பெஞ்சமின் இனத்துக்கு கொடுத்த இடம் தான் எருசலேம். அதுக்கப்புறமா 19வது அதிகாரத்தில் சிமியோனுக்கு கொடுத்த இடம் யூதா. என்ன இடம்? யூதா. யூதாக்குள்ளேயே இடம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முக்கியமான பகுதி. இப்போ அடுத்து மறுபடியும் 6வது செபுலோனுக்கு கொடுக்குறாங்க. செபுலோன், இசக்கார், ஆசேர், நப்தலி, தான், இவங்க எல்லாருக்கும் வடக்கு பக்கமாக கொடுக்குறாங்க. நான் இங்கே மேப் இருந்ததுன்னா காட்டியிருப்பேன், மேப் இல்லை இல்லையா? வடக்குனா உங்களுக்கு புரியுது, மேலே, தெற்குனா கீழே. வடக்கு பக்கமாக இருக்கிற எல்லா பகுதியும் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 குலங்களுக்கு வடக்கு, 2 குலங்களுக்கு தெற்கு பகுதி. தெற்கு பகுதி சின்னதாக இருக்கும், அதனால் தெற்கில் 2, வடக்கில் 10. இவங்க எல்லாரும் செட்டில் ஆயிட்டாங்க. யார் செட்டில் ஆயிட்டா? 12 குலங்களும் இஸ்ரவேல் முழுவதும்
செட்டில் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. இது வரைக்கும் வரலாறு புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் இது ரொம்ப ஆழமான கிளாஸ். அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகல. உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும் சில நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். அடுத்தது முக்கியமான காலம் வருகிறது. என்ன காலம்? நீதி தலைவர்களின் காலம். ஏன்னா நீதி தலைவர்களின் காலம் 1200 1020, கிட்டத்தட்ட 180 வருஷம். யார் ஆள்றா? நீதி தலைவர்கள், ஜட்ஜஸ். புத்தகம் இருக்கா? முதல் புத்தகத்தில் நீதி தலைவர்கள் இருக்கா? அப்போ 180 வருஷம் மட்டும்தான் நீதி தலைவர்கள் ஆள்றாங்க. நிறைய நீதி தலைவர்கள் இருக்கிறாங்க, பேரை மட்டும் சொல்கிறேன். ஒத்னியேல், சம்கார், பாராக்கு, அபிமெலக்கு, தோலா, ஜெப்தா, ஏலோன், சிம்சோன், சாமுவேல். சாமுவேல் தான் கடைசி. சிம்சோன் கதைலாம் உங்களுக்கு தெரியும், கிதையோன் கதை உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர், ஏகூது கதை உங்களுக்கு தெரியும், யாயீர் கதை உங்களுக்கு தெரியும். நான் இந்த கதைக்குள்ளெல்லாம் போகாமல் முக்கியமான கடைசி நீதி தலைவர் யார்? சாமுவேல். சாமுவேல் 8வது அதிகாரம் எனக்கு வாசிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அரசரை கொடுங்க. ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, அடா பாவங்களா, நான் தான் உங்களை பாதுகாக்கிறேன். அவங்க என்ன கேட்குறாங்க? அரசரை கேட்குறாங்க. அப்போ தான் சாமுவேல் கிட்ட சொல்கிறாரு, சாமுவேல், அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, அவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள், கொடு. அதுக்கு அடுத்த வாசகம் வாசிச்சோம், அடுத்த நாளே 1 சாமுவேல் 9 வாசிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஒரு அழகான ஒரு பையன், எல்லாரை விடையும் உயரமான ஒருத்தன், சவுல் என்பவனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவனுக்கு அரசனாக கொடுத்தார். உங்களுக்கு தெரியும் சவுலுடைய விஷயம். அப்போ தான் ஒருங்கிணைந்த இஸ்ரவேல் அரசு வருகிறது. எல்லாரும் பிரிஞ்சிருந்தாங்களே, 10 அங்கே 2 இங்கே, இது எல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கமாக மாறுது. அங்கங்கே தனித்தனி குலமாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு? இஸ்ரவேல் முழுதும் ஒரே ராஜா. யார் அவர்? சவுல். அப்புறம் சவுலுக்கு அப்புறம் தாவீது. தாவீது மேலே சவுலுக்கு போறாம இல்லையா? அப்புறம் தாவீது செஞ்ச அக்கிரமம் தெரியும், பாவம் தெரியும். அப்புறம் மன்னிப்பு கேட்கிறார் ஆண்டவர்கிட்ட. அதுக்கப்புறம் சாலமோன் பிறக்கிறார் இல்லையா? சாலமோனினுடைய ஆட்சி, இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஆட்சி. சவுல், தாவீது, சாலமோன், இது வரைக்கும் நாடு ஒத்துமையா இருக்கு. சாலமோனுக்கு ஒரு புள்ள பிறக்கிறான். அந்த புள்ளையோட பேர் ரெகபோவாம். ரெகபோவாம் அல்ல தமிழில் ரெகபயாம்னு இருக்கும், ரெகபோவாம். ஓகே, அவன் என்ன பண்ணுறான்? அவங்க அப்பா மாதிரி இல்லை, அவன் கொஞ்சம் மூர்க்கத்தனமாக இருக்கிறான் இல்லையா? போலி தெய்வங்களை வழிபட ஆரம்பிக்கிறான். பெத்தேலில் பீடம் கட்டுகிறான் ஆண்டவருக்கு எதிராக, வேற தெய்வத்துக்கு பீடம் கட்டுறான். மக்கள் மேல கடுமையான வரி சுமத்துறான். அதனால என்ன ஆயிடுது? அந்த நார்த்தில் இருந்தாங்கல்ல, அந்த மக்கள் எல்லாரும் பிரிகிறாங்க. யார் தலைமையில்? ஜெரபோவாம் என்கிறவனுடைய தலைமையில் பிரிகிறாங்க. அவன் ஒரு படைத்தளபதி. அவனுடைய பேரில் என்ன பண்ணுறாங்க? பிரிகிறாங்க. பிரியுது. இப்போ அரசு உடைகிறது. இஸ்ரேல் அரசு 2ஆ உடையுது, வடக்கரசு, தெற்கரசு. வடக்கரசு அதற்கு பிறகு 19 அரசர்களால் ஆளப்படுகிறது. தெற்கு அரசு கிட்டத்தட்ட 20 அரசர்களால் ஆளப்படுகிறது. எத்தனை? 20 அரசர்கள். இவங்க ஆண்ட காலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடக்கு அரசு 931 722 ஆண்டு வரைக்கும். அங்கே குறையும். அந்த காலத்தில் என்ன ஆகும்? கிமுல குறையும். 931 722 ஆண்டு. தெற்கு அரசு 931 687 வரைக்கும் ஆள்றாங்க. ஒரு ராஜா வரான், ஒருத்தன் கொள்றான், ஒருத்தன் நல்லா ஆள்றான், ஒருத்தன் ஒழுங்காக ஆளலை. அதில் நடுவில் எசேக்கியான்னு ஒரு ராஜா வர்றார். நம்ம அவரை பற்றி பார்த்தோம், நல்ல ராஜாவாக இருக்கிறாரு இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி. அப்புறம் இந்த சைடில் யோசியான்னு ஒரு ராஜா வராரு, அவரும் ரொம்ப நல்ல ராஜாவாக இருக்கிறாரு. அவர் காலத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. இப்படி நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு ராஜாவும் எழுதி வச்சுருக்கேன், அதெல்லாம் டைம் ஆகும் இல்லையா? 19 ராஜாவும் சொன்னால் நம்ம இன்னும் 4 நாள் இங்கே உட்காந்துட வேண்டிதான் இல்லையா? அதனால் வேண்டாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அரசுகள் பிரிஞ்சிருச்சு. அந்த அரசுகள் பிரிஞ்ச காலத்தில் அவங்க இந்த சைடில் 19 ராஜா, இந்த பக்கம் 20 ராஜா, எல்லாருமே யூதர்கள் தான், இஸ்ரேல் அரசு தான். அதில் மாற்றுக்கருத்தில் வேற்றினத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து போகிறாங்க. அசிரியர்கள் வராங்க, எல்லாம் வந்து போகிறாங்க, ஆனால் வரல. அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்படுகிறது. எங்கள் வடக்கில் 722 மொத்தமாக அசிரியர்கள் உள்ளே வந்துடுறாங்க. யார் வரா? அசிரியர்கள் உள்ளே வந்துடுறாங்க. தெற்கில் பாபிலோனியர்கள் வராங்க. யார் வரா? இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான் 2 அரசர்கள், 2 குறிப்பேடு, எரேமியா, இணைச்சட்டம். எரேமியாவில் ஒரு பகுதி தான் எழுதுறாங்க. ஆமோஸ், ஒசேயா, எசாயாவின் ஒரு பகுதி, மீகா, இவை யாவும் இந்த காலகட்டத்தில் எழுதப்படுகிறது. 722க்கு பிறகு எழுதப்படுகிற புத்தகம் இணைச்சட்டம் கொஞ்சம், செப்பனியா, நாகும், அபக்குக், எரேமியாவின் மிச்ச பகுதி எழுதப்படுகிறது. பாருங்க,
எல்லாமே ஒரே காலத்தில் எழுதப்படலை. இந்த காலகட்டங்களில் இந்த புத்தகங்கள் அப்போ தான் எழுதப்படுது இல்லையா? அதுக்கப்புறம் தொடக்க நூல்லாம் எழுதுகிறாங்க. அப்போ தான் என்ன உட்காந்து எழுதுகிறாங்க? அந்த ஐநூல்கள்லாம் எழுதி வைக்கிறாங்க, இணைச்சட்டத்தெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. எல்லாமே புத்தகங்கள்லாம் அந்த காலத்தில் தோல் இல்லையா, தோல் பதனிடப்பட்ட தோலில் எழுதி வச்சாங்க. இதுதான் முதல் காலத்தில் பழைய ஏற்பாடு பைபிள் உருவான காலம். அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நடக்குது. நாடு கடத்தப்படுறாங்க. யாரு? தெற்கில் இருக்கிற யூதர்கள் நாடு கடத்தப்படுறாங்க. அசிரியர்கள் உள்ள வந்துட்டாங்க, நார்த் ஃபுல்லாக அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இந்த பக்கம் தெற்கில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நாடு கடத்தப்படுறாங்க. எங்கே நாடு கடத்தப்படுறாங்க? பாபிலோனியாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க. ஓகேவா? அதனுடைய வருஷம் 587. இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள் ஒரே ஒரு திருப்பாடல் 137 மட்டும் எழுதப்படுது அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இணைச்சட்டம், யோசுவா, நீதி தலைவர்கள், 1-2 சாமுவேல், 1-2 அரசர்கள், எசேக்கியேல், எசாயாவின் 2ஆம் பாகம், புலம்பலாகமம், இவை அனைத்தும் அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது எழுதப்பட்டது. நாடு கடத்தப்பட்ட போது தான் நான் யோசிச்சேன், ஞாபகங்களா, அந்த பேழையை கொண்டு போய் ஒளிச்சு வச்சாரு, இந்த டைம் தான். பேழையை கொண்டு போய் எரேமியா ஒளிச்சு வச்சார்ல, இந்த டைம் தான். அதனால தான் எரேமியாவின் 2ஆம் பாகம் இந்த டைமில் எழுதப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் பாரசீக மன்னன் சைரஸ் பர்மிஷன் கொடுக்குறான் யூதர்களுக்கு, போங்க. ஞாபகம் இருக்கா யாருன்னு? நெகேமியா பர்மிஷன் கேட்குறாரு, என்னை விடுங்க நான் போகிறேன். எஸ், வெரி குட். தாய்நாடு திரும்பி வராங்க, புதிய கோவில் கட்டுறாங்க, மதில்களை செப்பனிடுகிறார்கள். வருஷம் 445 443 இல்லையா? இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது எசாயாவின் 3ஆம் பாகம், ஆகாய், எசேக்கியேல், யோபு, மலாக்கி, ஒபதையா. இதற்கு பிறகு இந்த இஸ்ரவேல் பகுதி முழுவதும் பாலஸ்தீன பகுதி என்று சொல்லப்படுகிறது. அங்க பாரசீகர்கள் ஆட்சி செலுத்துகிறார்கள். யார் ஆட்சி செலுத்துறா? இஸ்ரேலர்கள் ஊர்லேயே இல்லை, எல்லாம் அடிச்சு துரத்துட்டாங்க, எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. ஜூஸ் இன் டயஸ்பரான்னு சொல்லுவாங்க. யூதர்கள் என்ன பண்ணிட்டாங்க? எந்தெந்த நாட்டுக்கோ ஓடி போயிட்டாங்க. எஸ்தரில் நீங்கள் படிப்பீங்க, கொஞ்சம் பேர் எங்கெங்கேயோ இருந்தாங்க அவங்க இல்லையா, எங்கெங்கேயோ வாழ்கிறாங்க. அவங்க தாய் நாட்டுக்கு திரும்பவே முடியல. ஓகே, வெரி குட். அடுத்தது 458 390 இந்த காலகட்டங்களில் எஸ்ரா, நெகேமியா சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் எஸ்ரா புத்தகம், நெகேமியா புத்தகம் எழுதப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் தான் யோவேல், யோனா, நீதிமொழிகள், திருப்பாடல்களில் நிறைய புத்தகம் எல்லாம் தொகுக்கப்பட்டு, அப்புறம் நீதிமொழிகள், 1-2 குறிப்பேடு, இவை அனைத்தும் எழுதப்பட்ட காலம் இந்த காலம்தான். பார்த்தீங்களா? எழுதி முடிச்சாச்சா? அதுக்கு அடுத்து என்ன நடக்குது? பாலஸ்தீனத்தில் இப்போ பாபிலோனியர்களை ஒருத்தங்க வந்து வெல்றாங்க. யார் தெரியுமா? மாவீரர் அலெக்சாண்டர் வரான். மாவீரர் அலெக்சாண்டர். கிரேக்க ஆட்சி வருது, கிரேக்க அரசன் வரான், எல்லாரையும் அவன் அடிமையாக்குறான். 333 கிமு 333 300 கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் பாதி உலகத்தை தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டான். யாரு? அலெக்சாண்டர். வெரி குட், எஸ். அவனுக்கு பிறகு வந்த தாலமீன் ஒருத்தன் வரான். கிரேக்கர்கள் 300 200 ஆள்கிறார்கள். அவனுக்கு பிறகு செலூக்கியர்கள் வராங்க. அவங்க கிரேக்கர்கள் இல்லை, ஆனால் கிரேக்கத்தோட சார்ந்தவர்கள், செலூக்கியர்கள் வராங்க. அவங்க 200 175 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆள்கிறார்கள். கிட்டத்தட்ட 333 175 வரைக்கும் கிரேக்கர்களுடைய ஆட்சி. இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான் சபை உரையாளர், தோபித்து, சீராக்கு, எஸ்தர், தானியேல். ஏன்னா தானியேல் அங்கே தான் அடிமையாக இருந்தார், பாபிலோனிய நாட்டில் தான் அடிமையாக இருந்தார். ஸோ இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான் இது. ஓகே, இதற்கு பிறகு யூதர்கள் எல்லாரும் திரும்பி வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க. யாருக்கு எதிராக? கிரேக்கர்களுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. கிளர்ச்சி பண்ணது தான் மக்கபேயர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க யார்? மக்கபேயர்கள். 175 135 வரைக்கும் அவர்கள் பெரிய கிளர்ச்சி பண்ணுறாங்க. ஆனால் பெருசாக அவங்களால ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் அஸ்மோனியர்கள் ஆட்சி செய்கிறாங்க. பிறகு மக்கபேயர்கள் ஆட்சி செய்கிறாங்க. அவங்க கோயிலை மறுசீரமைப்பு பண்ணுறாங்க. கோயிலை மறுசீரமைப்பு பண்ணி அதை டெடிகேட் பண்ணுறாங்க. அந்த டெடிகேஷனோட பேர் தான் ஹனூக்கா. இப்போ ஆஸ்திரேலியாவில் யூதர்கள் எல்லாம் ஹனூக்கா கொண்டாடிக்கிட்டு இருந்தப்போ தான் 2 அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து துப்பாக்கி எடுத்து யூதர்களை சுட்டாங்க. ஞாபகம் இருக்கா? இப்போ ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய கொலை நடந்தது இல்லையா? இயேசுவும்
கோவில் அர்ப்பணிப்பு விழாவை கொண்டாடி இருக்கிறார். அதனால தான் மக்கபேயர் புத்தகம் ரொம்ப முக்கியம். யாருக்கு? நமக்கு. ஏன்னா இயேசு ஹனுக்காவை கொண்டாடினார். எங்கே இருக்குன்னா யோவான் 10வது அதிகாரத்தில் இருக்கு. ஆமாம், கோயில், ஆமாம் கரெக்டு, அர்ப்பணிப்பு நாளில். அப்போ இயேசுவும் கொண்டாடி இருக்கிறார். அப்போ அந்த அர்ப்பணிப்பு விழா இந்த காலகட்டத்தில் தான் உருவாக்கப்பட்டது. யாரால? மக்கபேயரால் உருவாக்கப்பட்டது. மக்கபேயர் காலத்துக்கு பிறகு கிமு 63 உரோமை தளபதி பாம்பேய் என்பவன் வந்து மக்கபேயர்களை தோற்கடித்து இஸ்ரவேல் நாட்டை ஆக்கிரமிக்கிறான். யார? இஸ்ரவேல் நாட்டை ஆக்கிரமிக்கிறான். பாம்பேய் என்கிற ஒரு தளபதி, அவன் ராஜா இல்லை, பாம்பேய் என்கிற தளபதி வந்து ஆக்கிரமிக்கிறான். இப்போதான் புதிய ஏற்பாடு வரலாறு துவங்குகிறது. என்ன வரலாறு? அந்த காலத்தில் உரோமை பேரரசு ஒரு அரசர் கீழே இல்லை. அவங்க வந்து ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க, குடியரசு. அதாவது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தேர்ந்தெடுக்கிற தலைவர்களை அவங்க செனட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம எம்எல்ஏன்னு சொல்கிறோம், அவங்க என்ன சொல்லுவாங்க? செனட்டர்னு சொல்லுவாங்க. செனட்டர்லாம் ஒன்றா சேர்ந்து முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்ததுக்கப்புறம் தளபதிகளுக்கு அதிகாரம் கொடுப்பாங்க. தளபதிகள் போய் போர் புரிவாங்க. இப்படி தான் உரோமை அரசு இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் நான் எப்படி இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்களோ, அதே மாதிரி உரோமை பேரரசு கீழே இருந்த மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ இந்த செனட்டர்ஸ்லாம் கூடி முடிவெடுத்து மார்க் ஆண்டனியை ராஜாவாக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. யார்? மார்க் ஆண்டனி. ஒரு குரூப் என்ன சொல்லுது? வேண்டாம், ஜூலியஸை ராஜாவாக்கலான்னு சொல்லுது. என்ன சொல்கிறாங்க? ஜூலியஸ். ராஜானா உரோமை அரசில் சீசர்னு சொல்லுவாங்க. ராஜானா என்னது? சீசர். சீசர்னா என்னது? ராஜா. ஜூலியஸை சீசர் ஆக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க மார்க் ஆண்டனியை சீசர் ஆக்கலாம். அப்புறம் கடைசியில் முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன முடிவு? நம்ம ஜூலியஸே சீசர் ஆக்கலாம், ஏன்னா அவன் பயங்கரமான வீரன். அவனை அப்போவே மக்கள் செல்லமாக ஜூலியஸ் சீசர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் அரசராகிறதுக்கு முன்னாடியே மக்கள் அவனை என்ன கூப்பிட ஆரம்பித்தாங்க? ஜூலியஸ் சீசர் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஆனாலும் எப்போவுமே தெரியும், உள்ள ஒரு குழப்பம் உருவாகும் இல்லையா? இதான் ரொம்ப முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கட்டம். அரசியல்வாதிகள்லாம் ஒன்று கூடி பிளான் பண்ணுறாங்க, மார்க் ஆண்டனியை ராஜாவாக்கிடலாம்ப்பா, ஜூலியஸ் வேண்டாம். ஆனால் ஜூலியஸ் தான் ராஜான்னு அறிவிச்சிட்டாங்க. இந்த கட் அவுட் வைக்கிற பழக்கம் அவனுக்கு தான் ஆரம்பித்து வச்சுது. எல்லா பக்கமும் கட் அவுட் வச்சு ஜூலியஸோட படத்தை வரைஞ்சி இவர் தான் ராஜான்னு வச்சுட்டாங்க, கட் அவுட் வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த குரூப் என்ன செய்யுது? நம்ம மார்க் ஆண்டனியை ராஜாவாக்கிடலாம். ஏன் தெரியுமா? மார்க் ஆண்டனி கிளியோபாட்ராவை லவ் பண்ணுறாரு. எகிப்து அரசி கிளியோபாட்ராவை மார்க் ஆண்டனி லவ் பண்ணுறாரு. நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எகிப்து அரசும் நம்ம கீழே வந்துடும் அப்படின்னு ஒரு சதித்திட்டம் தீட்டுறாங்க. அப்போ என்னங்க பண்ணுறது? ஜூலியஸ் அவன் பயங்கரமான வீரனாச்சே, கவலைப்படாதீங்க, அவனை அரசவைக்கு வர சொல்லுங்கள், உன்னை நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், உன்னை ராஜாவை அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அதனால் நீ வா, நாங்கள் உனக்கு கத்தியை கொடுத்து உன்னை நாங்கள் ராஜாவை அனௌன்ஸ் பண்ண போகிறோம், அதனால் கத்திலாம் இல்லாமல் வா அப்படின்ட்டாங்க. ஏன்னா அங்கே தான் உனக்கு கத்தி கொடுக்க போகிறோன்ட்டாங்க. இவரும் நம்மளை ராஜாவாக்கிறான், எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கட் அவுட் வச்சிட்டாங்கல்ல, அதனால் இவர் அப்படியே வீரமாக வராரு. அவங்க நண்பர் கையிலே கொடுக்குறாங்க. நண்பன் யார்? ப்ரூட்டஸ். இப்போ தான் வரலாறுலாம் வருது பார்த்தீங்களா? ப்ரூட்டஸ் கையில் கத்தியை கொடுக்குறாங்க. பக்கத்தில் போய் அவர்கிட்ட கத்தியை கொடுக்கணும். கத்தியை கொடுக்கும்போது கத்தியால் அப்புறம் அந்த அரசவையில் இருந்த எல்லா செனட்டர்களும் அவனை கத்தியால் குத்துறாங்க. எல்லாருமே குத்தி சாவடிக்கிறாங்க. யார்? ஜூலியஸ். இப்படி தான் ஜூலியஸ். அப்படி குத்தும்போது தான் சொன்ன ஃபேமஸ் வசனம், ஷேக்ஸ்பியர் வசனம், யூ ப்ரூட்டஸ். ஓகே, ஸோ கொண்டுட்டாங்க, ஜூலியஸ் செத்துட்டான். ஆமாம். இப்போ மார்க் ஆண்டனியை ராஜாவாக்குறாங்க. மறுபடியும் கட் அவுட் வைக்கிறாங்க. நம்ம ஆளுங்க தான் கட் அவுட்டில் ஃபேமஸ் ஆச்சு அந்த காலத்தில். மறுபடியும் படம் வரைஞ்சி எல்லா இடத்துலையும் கட் அவுட் வச்சுட்டாங்க. எருசலேம்லேயும் ஒரு கட் அவுட் வைக்கிறாங்க. எருசலேமில் கட் அவுட் வச்சப்போ தான் அங்கே ஒரு தளபதி இருக்கிறான். அவன் பேர் ஒக்டேவியூஸ் காயூஸ் அப்படின்னு ஒரு தளபதி இருக்கிறான். உரோமை தளபதி தான் ஆளுவாங்க. அங்கே ஒரு ராஜா உட்கார வைக்கிறாங்க. யார்? அப்பா ராஜா, அப்பா ஏரோது. அவருக்கு அப்புறம் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா? அந்திப்பா ஏரோது, பிலிப்பு, ஞாபகம் இருக்கா? அக்ரிப்பா. ஸோ அப்பா ஏரோது தான் அங்கே ஆட்சி செய்கிறார். அப்பா ஏரோது என்ன பண்ணுறாரு? நேராக அந்த தளபதி கிட்ட போய், யார் அந்த தளபதி? ஒக்டேவியூஸ் காயூஸ், கவர்னர். எப்படி பிலாத்து கவர்னராக இருந்தார், அதே மாதிரி இவர் அப்போ கவர்னர். யார்? ஒக்டேவியஸ் காயூஸ். அவர்கிட்ட போய், மார்க் ஆண்டனியை போய் அரசனாக்குறாங்களே, அவனை விட நீ தான் மிகப்பெரிய வீரன், நீ தான் ராஜாவாகணும்னு தூண்டி விடுறான். யார்? அப்பா ஏரோது. இதை கேட்ட ஒக்டேவியஸ் காயூஸ் முறுக்கடைந்து சண்டை போட போகிறான். யாருக்கு எதிராக? மார்க் ஆண்டனிக்கு எதிராக சண்டை. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள நீங்கள் ராஜாவாக்குங்கப்பா அப்படின்னு சண்டை. ஏத்தென்ஸ் மாநகரத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டையில் மார்க் ஆண்டனி தோத்துடுறார். மார்க் ஆண்டனி தோத்துட்டு காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறார், தன் காதலியை பார்க்கறதுக்காக. அதுக்குள்ளேயும்
ஜூலியஸ் ஒரு ஆக்டேவியஸ் காயுஸ் ஒரு குறுக்கு வேலை பண்ணுறான். என்ன வேலை தெரியுமா? ஒரு தூதுவரை எகிப்துக்கு அனுப்புகிறான், தான் காதலிக்கு செய்தி. யார்? கிளியோபாட்ரா. உன் காதலன் மார்க் ஆண்டனி போரிலே தோற்று போய் விட்டான், கொல்லப்பட்டு விட்டான்னு சொல்லிட்டாங்க. அதை கேள்விப்பட்டாவ, ஐயோ என் காதலன் இறந்து விட்டானான்னு சொல்லி ஒரு விஷமுள்ள பாம்பை எடுத்து தன் மார்பகத்தில் கடிக்க செய்து செத்து போயிட்டான். ஓகேவா? முடிஞ்சிருச்சு கதை. நம்மால் அங்கே போய் கேள்விப்பட்டு காதலி இறந்த உடனே அவரும் கழுத்து அறுத்துக்கிட்டு, என்ன உச்சி நாய் கூப்பிட்றீங்க, அவரும் இறந்துட்டார். இப்போ இவனுக்கு போட்டியே இல்லை. யாருக்கு? ஆக்டேவியஸ் காயுஸ்க்கு போட்டியே இல்லை. நேராக ரோம் போயிட்டு சொல்கிறான், இனிமே நான் தான் உங்கள் ராஜா அப்படின்னு தன்னுடைய ஆக்டேவியஸ் காயுஸ் என்கிற தன்னுடைய பெயரை அகுஸ்துஸ் சீசர்னு மாத்திரான். அகுஸ்துஸ் அரசனாக இருந்த பொழுதுதான் முதலாக கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. குழந்தை இயேசுவை கூட்டு போனாங்க, ஞாபகம் இருக்கா? இல்லையா? ஞாபகம் இருக்கா? குழந்தை இயேசு அப்பதான் முதல்ல லூக்கா 2வது அதிகாரத்தில் இருக்கும் அவரோட பேர், இல்லையா? ஸோ அகுஸ்துஸ் இவன் தான் அந்த ராஜா. இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு பாருங்க பின்னாடி. இப்போ இந்த ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்து ஒரு ராஜா வராரு. அந்த ராஜாவுடைய காலத்தில் தான் இயேசு கொல்லப்படுகிறார். அவரோட பேர் திபேரியுஸ். அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் உருவாகிறாங்க. பேதுரு எல்லா இடத்துலையும் போய் பணி செய்கிறாங்க. பவுல் போய் பணி செய்கிறாரு. எல்லா இடத்துலையும் உருவாகிறாங்க. இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களை கொன்றொழிப்பதற்காக உரோமை ராஜாக்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதை தான் யோவான் திருவெளிப்பாடில் 7 தலை கொண்ட அரக்கப்பாம்புன்னு எழுதுறார். 7 ராஜாக்களை சொல்றார். யார் அந்த 7 ராஜா? இயேசு காலத்தில் வாழ்ந்த ராஜா திபேரியுஸ், அவனுக்கு பிறகு வந்த அரசன் கலிகுலாவுக்கு பிறகு வந்த அரசன் கிளவுதியுஸ்க்கு பிறகு வந்த அரசன் நீரோ. இவன் காலத்தில் தான் உரோமை எரிய விட்டுட்டு கிறிஸ்டியன்ஸ் தான் இதெல்லாம் எரிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கொன்னாங்க. நீரோ. 5வது வெஸ்பாசியன், 6வது டைட்டஸ், 7வது டொமிஷியன். இந்த 7 அரசர்களை தான் திருவெளிப்பாடு புத்தகத்தில் 7 தலை கொண்ட அரக்கப்பாம்புன்னு கோட் லாங்குவேஜில் எழுதுறார். ஏன் எழுதுனா தெரியுமா? அவர் ஜெயிலில் இருந்தார். அப்போ பாட்மோஸுங்கிற ஒரு தீவில் ஜெயிலில் இருந்தார் யோவான். ஜெயிலில் இருந்து கிறிஸ்தவ மக்களுக்கு கடிதம் எழுதுறார். ஸோ கடிதம் யாருக்கும் புரியக்கூடாதுன்னு கோட் லாங்குவேஜில் எழுதினார். அந்த கோட் லாங்குவேஜில் எழுதின கடிதம் தான் திருவெளிப்பாடு. ஓகேவா? அதற்கு பிறகு புதிய ஏற்பாடு காலகட்டம். நல்லா கவனிங்க. உங்களுக்கு தெரியும் இயேசு மரித்து உயிர்த்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு 30லிருந்து 63 கிபி. இப்போ நம்ம கிபிக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் கிமு பார்த்தோம். 30லிருந்து 63 காலத்தில் ஏற்பட்டது தான் திருத்துதர் பணி. உரோமையர், 1-2 கொரிந்தியர், கலாத்தியர், பிலிப்பியர், 1 தெசலோனிக்கர், பிலமோன் இதெல்லாம் எழுதப்பட்டது. பிறகு 67லிருந்து 66லிருந்து 70ல் யூத கிளர்ச்சி, உரோமை பேரரசுக்கு எதிராக யூதர்கள் கிளர்ச்சி செய்கிறாங்க. அப்போ தான் எருசலேம் கோவில் ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இல்லாதபடி அழிக்கப்படுகிறது. இயேசு சொன்னார்ல, எருசலேம் பார்த்து அழுவார், ஒரு கல் மேலே கல் இல்லாதபடி நீ அழிக்கப்படுவாய்ன்னு சொன்னார்ல. அது அப்படியே நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஒரு கல் மேலே இன்னொரு கல் இல்லை. அந்த கல்லெல்லாம் இடிச்சு போட்டு வச்சுருக்காங்க இப்போ கூட. அப்போ அந்த இயேசு காலத்தில் வாழ்ந்த அந்த பழைய கோயிலோட கல். ஆனால் அந்த கல் கூட கீழே தான் கிடக்குது. ஒரு கல் மேலே ஒரு கல் கிடையாது. எல்லாத்தையும் இடித்து தகர்த்து போட்டு ஆண்டவர் சொன்னது அப்படியே நடந்துச்சுமா இல்லையா? அதற்கு பிறகு எருசலேமை முற்றிலுமாக உரோமையர்கள் அழித்தார்கள். உரோமையர்கள் 70லிருந்து கிபி 100 இதுக்குள்ளதான் கத்தோலிக்க திரு அவை வளர்கிறது. புரியுதுங்களா? இந்த வளர்ச்சியின் காலகட்டத்தில் எழுதப்பட்டது தான் மார்க்கு, மத்தேயு, லூக்கா, இல்லையா? திருத்துதர் பணி, எபேசியர், கொலோசியர், 2 தெசலோனிக்கர், 1-2 தீமோத்தேயு, தீத்து, எபிரேயர், யாக்கோபு, பேதுரு, யோவான், யூதா, திருவெளிப்பாடு. இது எல்லாம் இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டது. இப்படி தான் விவிலியம் முடிஞ்சது. ஆனாலும் விவிலியம் உடனே வந்துடல. கையில் பைபிளாக யாரும் வரல. இப்போ நம்ம ஆளுங்க சொல்கிறாங்க கையில் பைபிள் வச்சுருந்தா கிறிஸ்டியன். அந்த காலத்தில் எந்த தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கையிலையும் என்ன இல்லை? பைபிளே இல்லை. அப்போ எப்படி பைபிள் வந்துச்சு? பழைய ஏற்பாடு காலத்தில் அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க. நேற்று சொன்ன உங்களுக்கு சதுசேயர்கள் ஒரு லிஸ்ட்டு. அவங்க 33 புத்தகங்களை கொண்ட பழைய ஏற்பாடை வச்சுருந்தாங்க. பரிசேயர்கள் நிறைய புத்தகங்கள் கொண்ட பழைய ஏற்பாடு வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களுடைய புத்தகத்தில் 45-50 இருந்திருக்கு.
எஸ்சீனியர்கள்னு ஒரு குழு இருந்தாங்க. எஸ்சீனியர்கள்னு ஒரு குழு. அவங்கக்கிட்ட 46 கொண்ட ஒரு புத்தக லிஸ்ட் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில், இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பழைய ஏற்பாடை ஒரு 46 புத்தகமாக சுருக்கி ஒரு கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு இருந்தது. அதோட பேர் செப்துவாஜிந்த் LXX. செப்துவாஜிந்த், வாயில் நுழையெல்லாம் பரவாயில்ல, வீடியோவில் இருக்குது, போட்டு பார்த்துக்கோங்க. செப்துவாஜிந்த் LXX அப்படின்னு ஒரு புத்தகம் இருந்துச்சு. அந்த செப்துவாஜிந்த் என்கிற பழைய ஏற்பாடு தான் இயேசு பயன்படுத்தினார். இயேசு என்ன பயன்படுத்தினாரோ, இயேசுவின் சீடர்கள் என்ன பயன்படுத்தினார்களோ அதை தான் கத்தோலிக்கர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே ஒன்றும் வேணாம் இல்லையா? அதனால தான் இப்போ நம்மளுடைய பைபிள் கமிஷன் தமிழ்நாடு புது பைபிள் புதிய பதிப்பு போட்டிருக்காங்க. இணை திருமுறை நூல்கள்னு தனியாக 7 இருந்துச்சுல்ல, அதை லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க. தயவு செய்து அதை வாங்கிக்கோங்க. எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இல்லையா? இப்போ தானியேல் புத்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா 13 அதிகாரம் இருக்கும் இல்லையா? என்னம்மா இதோ வச்சுருக்கேனம்மா கையில், இதுவே வாங்கிக்கோங்கம்மா. பெருசாக இருக்கிறது கண்ணு தெரியாது, சில பேருக்கு சின்னதாக இருக்கிறது இல்லையா, அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அதனால் பெரிய பைபிள் போட்டிருக்கிறாங்க. எனக்கு காட்டுங்க, என்கிட்ட காட்டுங்க. அது லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். பழைய ஏற்பாட்டில் 46 இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதில் வந்து இணை திருமுறை நூல்கள்னு தனியாக இருக்காது, எல்லாமே லிஸ்ட்டோடு சேர்ந்து வந்துடும். சரி கவனிங்க, இன்னும் முடியல வரலாறு. இப்போ பழைய ஏற்பாடில் நிறைய பிரதிகள் தனித்தனியாக இருக்குது. எப்படி இருக்குது? தனித்தனி. ஐயோ, மணியை பார்க்காதீங்களா? நான் பார்க்கணுமே. சரி, நம்ம ஆராதனை செய்யணும்ல, ஒரு சின்ன அடரேஷன், தேங்க்ஸ்கிவிங் அடரேஷன் பண்ணணும். சரி, ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாமா? நீங்கள் விட்டா இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு கற்று விட்ருவீங்க. சரி, இப்போது தனித்தனி பிரதிகளாக இருக்குது பழைய ஏற்பாடில். இப்போது இந்த 46 லிஸ்ட்டில் இருக்குல்ல, செப்துவாஜிந்த், இதுதான் பழைய ஏற்பாடு லிஸ்ட், இது ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. ஆனால் புதிய ஏற்பாடுக்கு நிறைய குழப்பம் அந்த காலத்தில். ஏன் அப்படின்னா, பேதுரு எழுதிய நற்செய்தின்னு ஒன்று இருந்துச்சு. பேதுருக்கு எழுத படிக்கவே தெரியாது, அப்புறம் எப்படி அவர் நற்செய்தி எழுதியிருக்க முடியும்? தோமையார் எழுதிய நற்செய்தின்னு ஒன்று இருந்துச்சு. இன்னும் கொடுமை என்னென்னா, யூதாஸ் இஸ்காரியோத்து எழுதிய நற்செய்தி ஒன்று இருந்துச்சு. அவர் எப்போவோ போய் சேர்ந்துட்டார் அவர் இல்லையா? அப்போ யாரோ அவர் பேரில் என்ன எழுதியிருக்காங்க? அப்போ கத்தோலிக்க திரு அவை ஆயர்கள் என்ன பண்ணுறாங்க, எது உண்மையிலேயே இறைவனுடைய வெளிப்பாடு, எது உண்மையிலேயே யாரால் எழுதப்பட்டது என்பதை ஆராய்ந்து 27 புத்தகங்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிரிவினை சபைகள் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா இந்த கேள்வி கேளுங்க, மத்தேயு தான் மத்தேயு எழுதினான்னு உனக்கு யார் சொன்னது? ஏன்னா அதை கேத்தலிக் சர்ச் தான் சொல்லிச்சு. ஏன்னா அதில் போடலையே மத்தேயில், மத்தேயு ஆகிய நான் மத்தேயு எழுதியிருக்கிறேன் அவர் போட்டு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. கேத்தலிக் சர்ச் அந்த காலத்தில், தொடக்க காலத்தில் இருந்து அவங்களுக்கு தான் தெரியும் இதை எழுதினது மத்தேயு, இதை எழுதினது மார்க்கு வந்து பேதுருவுடைய செக்ரட்டரி, லூக்கா பவுலோடைய செக்ரட்டரி. அந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும். அதனால தான் இது இன்னார் எழுதினாங்கன்னு சொன்னதே நம்ம தான். புரியுதுங்களா? நம்ம தான் 27 புத்தகத்தை சூஸ் பண்ணி இதுதான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ண வருஷம் 382. எந்த வருஷம்? 382ஆம் ஆண்டு தான் பழைய ஏற்பாடு 46, புதிய ஏற்பாடு 27 என்று ஃபைனலைஸ் செய்யப்பட்ட ஆண்டு. அதை இந்த உலகத்திற்கு அறிவித்த போப்பாண்டவர் யார் தெரியுமா? போப் டமசுஸ். இவங்க தான் முதல்ல அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு 397ஆம் ஆண்டு தான் இனிமேல் பைபிளில் எந்த புத்தகத்தையும் சேர்க்கவும் கூடாது, நீக்கவும் கூடாது என்று முடிவெடுத்த ஆண்டு 397 கவுன்சில் ஆஃப் கார்த்தேஜ் என்கிற நகரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இனிமேல் பைபிளில் எதையும் சேர்க்கக்கூடாது. அப்போ 46, 27ன்னு 400வது வருஷத்துலேயே முடிவாயிருச்சு. அப்போவும் கிறிஸ்தவர்கள் கையில் பைபிள் இல்லை. ஏன் தெரியுமா? இது எல்லாம் தனித்தனி தோல் பிரதிகளாக இருந்துச்சு. பைபிளை வைக்கணும்னா இவ்வளோ பெரிய ரூம் தேவைப்படும். அது ஒரு லைப்ரரி மாதிரி இருந்துச்சு. அப்போ அரசர்கிட்டையும் இல்லை சர்ச்சில் பெரிய பெரிய இடங்கள்லையும் பெரிய பெரிய சர்ச்சுகளில் மட்டும்தான் பைபிள் வச்சுருந்தாங்க. இவங்க ஏன் கத்தோலிக்க மக்கள் ஏன் பைபிள் கையில் கொடுக்க முடியாதுங்க? ஏன்னா அந்த காலத்தில் பதிப்பு செய்கிற டெக்னாலஜி அந்த காலத்தில் இல்லை. பிரிண்ட் செய்கிற டெக்னாலஜி, அந்த அச்சு செய்கிற டெக்னாலஜி காலத்தில் இல்லை. அதனால் அப்படி வச்சுருந்தாங்க. எத்தனை வருஷம் தெரியுமா? முதலாக அச்சு எந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டு முதலாக அச்சடிக்கப்பட்ட விவிலியம் கத்தோலிக்க விவிலியம். அதனோட பேர் குட்டன்பெர்க் பைபிள். 1455 1500 வருஷம் கழிச்சு தான் பைபிள் என்ன பண்ணாங்க? பிரிண்டே போட்டாங்க. அப்போ 1500 வருஷம்
மக்கள் கையில் என்ன இல்லை? அப்போ இந்த 1500 வருஷம் உலகம் ஃபுல்லாக திருச்சபையை கொண்டு போய் சேர்த்தது யாரு? கத்தோலிக்க மக்கள். சரிங்களா? கத்தோலிக்க திருச்சபை. இதான் நமக்கு பெருமை. 1500 வருஷம் யார் கையிலுமே பைபிள் இல்லையே, இல்லையா? அதற்கு பிறகுதான் மார்ட்டின் லூத்தர் 16ஆம் நூற்றாண்டில் வராரு. முதல் பிரிவினை ஏற்படுகிறது, இல்லைங்க? அதுக்கப்புறம் 8ஆம் ஹென்றி 2வது பிரிவினை. அதற்கு பிறகு நிறைய பிரிவினைகள், அதுக்குள்ளே போக விரும்பல. அப்போ இவ்வளவு காலம் இதுதான் பைபிள் அப்படின்னு வச்சிருந்தது யாரு? நம்ம தான். முதல்ல பைபிளில் அதிகாரத்தை கொண்டு வந்த ஆண்டு 1226. 1200. அப்போ பைபிள் என்ன இல்லை? முதல்ல அதிகாரமே இல்லை. இப்படி ஆரம்பித்து அப்படி முடியும். எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு யாருக்குமே. இதை அதிகாரத்தை கொண்டு வந்த ஒரு ஸ்டீஃபன் லாங்டன் என்கிற ஒரு கத்தோலிக்க ஆயர். ஸ்டீஃபன் லாங்டன் என்கிற ஒரு கத்தோலிக்க ஆயர் தான் பைபிளுக்குள்ள என்ன கொண்டு வராரு? சாப்டர்ஸ், அதிகார வாரியாக பிரிக்கிறார். 1551 தான் இன்னொரு கத்தோலிக்கர், ஒரு பதிப்பாசிரியர், அவர் பேர் ராபர்ட். அவர் பேர் ராபர்ட், ரொபர்த்துஸ் ஸ்டெஃபானோஸ் ராபர்ட். அவர் தான் முதலாக பைபிளுக்குள்ள வசனங்களை கொண்டு வரார். அவரும் ஒரு கத்தோலிக்கர். பைபிள் இதுதான் பைபிள்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபை வழியாக நமக்கு கொடுத்தாரு, கத்தோலிக்க திரு அவை வழியாக நமக்கு கொடுத்தாரு, இல்லையா? அதுக்கு அதிகாரம் கொடுத்தது நம்ம தான், வசனம் போட்டதும் நம்ம தான், இதுதான் பைபிள்னு உலகத்துக்கு அறிவித்தது நம்ம தான், அந்த பைபிளை படிக்காததும் நம்ம தான். கரெக்டா? ஆமாம், எல்லாத்தையும் தூக்கி கையில் கொடுத்துட்டோம், நம்ம படிக்க மாட்டோம், நம்ம ஜாலியாக இருக்கிறோம். எங்கள் சாமியாருங்களுக்கு ஒன்றுமே தெரியலடி, மக்கு சாமியாருங்கடி, மக்கு சாமியாருங்க, ஒன்றும் தெரியல அதுங்க, என்ன பண்ணுறது, நாங்கள் மக்காவே இருந்துட்டு வரோம். சரி, இனிமேல் ஆகுது. அப்போ இப்படி தான் பைபிள் கையில் வந்துச்சு. என்னம்மா? அவர் தான் பைபிளை தொகுத்தார். புனித ஜெரோம் தான் பைபிளை தொகுத்தார். பெத்லஹேமில் உட்காந்துக்கிட்டு ஒரு குகையில் கிட்டத்தட்ட 35 வருஷம் மேலே அந்த, ஆமாம் இருக்குது, 35 வருஷம் அந்த குகையில் இருந்து எபிரேயத்திலிருந்து கிரேக்கத்திலிருந்து எல்லாத்தையும் லத்தீனில் மொழிபெயர்த்து ஒரே விவிலியமாக, அந்த விவிலியத்தோட பேர் வுல்காத்தே, வல்கேட்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதை முதலாக அது 4ஆம் நூற்றாண்டு. அதான் சொன்னேன், 4ஆம் நூற்றாண்டிலே பைபிள் இதுதான் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுதான் விவிலிய வரலாறு, மீட்பு வரலாறு. நான் படைப்பிலிருந்து நம்ம கையில் பைபிள் வந்த வருஷம் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டேன், சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், இல்லையா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய வேலை இது. நம்ம கத்தோலிக்க திரு அவைக்கு முதல்ல நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், இல்லையா? 2வது நற்கருணையை பிடிச்சிக்கணும். 3வது தேவமாதா கையை விடவே கூடாது, ஜெபமாலையை விடவே கூடாது, இல்லையா? மனுஷங்களால் பலன் இல்லை, கடவுளால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோம். கடைசி காலம் வரைக்கும் ஆண்டவர் தான், கத்தோலிக்க திரு அவை தான், சரியா? இதை நம்ம பிடிச்சிக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே மிக ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஆமென். கை உயர்த்தி ஆமென். சத்தம் பத்தலையே? பத்தலை? போதும். ஆமாம், ஒரு ஆராதனை கரெக்டாக முடிச்சிட்டேன் 11:30. நான் கிளம்பவா இப்போவே? பிரிண்ட் பண்ணது தான் சொன்னேன், குட்டன்பர்க் பைபிள் 1455, கத்தோலிக்கர்கள் தான் ஃபஸ்ட்டு. அது இங்கேம்மா தமிழ்நாட்டில் தரங்கம்பாடியில் பண்ணாங்கம்மா. முதலாக கத்தோலிக்கர்கள் தான் அதை பிரிண்ட் பண்ணாங்கம்மா. அது 1455 பண்ணிட்டாங்க. இது 18ஆம் நூற்றாண்டில் பண்ணாங்க. இங்கே தரங்கம்பாடியில் பண்ணது 18ஆம் நூற்றாண்டு. நான் சொல்கிறது 1555, 15ஆம் நூற்றாண்டு. இதெல்லாமே ரெஃபரன்ஸில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஆமாம், தரங்கம்பாடியில் இங்கே வந்த அந்த ஆங்கிலிக்கன் பாதிரியார்கள் அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரிண்ட் பண்ணாங்க, தமிழில் பிரிண்ட் பண்ணாங்க. கரெக்டு தான்.